நமது மெய்ப்பெரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, தவக்காலத்தின் இறுதி வாரமான புனித வாரத்துக்குள் நாங்கள் நுழைகின்றோம். இந்த நுழைவு இயேசுவின் ஜெருசலேம் நகரத்து நுழைவோடு குருத்தோலை ஞாயிறாக இந்த நுழைவு அமைகின்றது. எமது ஆன்மாவிலும் புதிய நுழைவுகள் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனைகளை அருளொளி இணையதளத்திற்காக உங்களுக்கு நாங்கள் பதிவு செய்ய இருக்கின்றோம். தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தா. பாடுகளின் குருத்து ஞாயிறு, தன்னை இழக்க தூண்டும் தலைமைத்துவம். தன்னை வழங்கும் தலைவன் தந்த விருந்திது, இந்த தரணி மாந்தர் வாழ நல்ல மருந்திது. தன்னை வழங்கும் தலைவன் தந்த விருந்திது, இந்த தரணி மாந்தர் வாழ நல்ல மருந்திது. உள்ளங்களில் ஆட்சி செய்ய வந்தது, நாளும் உண்மையின் சாட்சியாக அழைக்குது. அன்பர்களே, தவக்காலத்தின் இறுதி கட்டமான புனித வாரத்திற்குள் நுழைகின்றோம். ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு இன்று கொண்டாடப்படுகிறது. தவக்காலத்தின் உச்சநிலை காட்சிகள் இவ்வாரத்தில் அரங்கேறவிருக்கின்றன. இன்றைய நாளிலே நமக்காக தன்னையே இழக்கத் தூண்டிய இயேசுவின் தலைமைத்துவம் குறித்து சிந்திப்போம். தேடி சோறு நித்தம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி வேடிக்கை மனிதராய் நாம் வெறுமனே மாண்டு போகக்கூடாது. மாறாக அர்ப்பண வாழ்க்கை வாழ வேண்டும். அர்ப்பண வாழ்க்கை வாழ்வதென்பது அவ்வளவு எளிதன்று. அது இமயத்தின் சிகரத்தை அடைவதை விட மிகவும் கடினமானது. நமது சிறப்புமிக்க பேச்சால், எழுத்தால், பணிகளால், பாராட்டுகளால் மட்டுமே அர்ப்பணமுடன் வாழ்ந்திட முடியாது. ஆனால் செயல்வழி சாதனைகளை செய்வதன் வழியாகத்தான் இதனை நாம் வாழ்ந்து காட்ட முடியும். அந்த சாதனைகளும் கூட தனக்கானதாய் அமையாமல் சமுதாய மேம்பாட்டிற்கானதாய் அமைய வேண்டும். மானுடத்தை அரித்து தின்றழிக்கும் போர்கள், மோதல்கள், கலவரங்கள், புலம்பெயர்தல்கள், இடம்பெயர்தல்கள், சாதி மத இன கலவரங்கள், சமநிலையற்ற பொருளாதார சீர்கேடுகள், மக்களை ஏய்த்து பிழைக்கும் அரசியல்வாதிகள், கொடிய நோய்கள், வறுமை, பட்டினி, இயற்கை பேரழிவுகள் போன்றவற்றிலிருந்து மக்களை மீட்டெடுக்கும் பணிகளுக்கான உண்மையான தலைமைத்துவமே அனைத்துலகளவில் இன்றைய தேவையாக இருக்கின்றது. இத்தகைய தலைமைத்துவம்தான் இயேசுவிடமும் காணப்பட்டது. முதலாவதாக, ஒரு நல்ல தலைவர் அல்லது ஆயர் என்பவர் யார் என்ற கேள்விக்கு விடை தேடுவோம். இன முன்னேற்றத்தில் துடிப்பு, நடப்பு பிரச்சினைகளில் அக்கறை, எதிர்கால தேசம் குறித்த பரந்த சிந்தனை, மக்களை ஒன்றிணைத்து திட்டமிடல், அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை உணர்ந்து செயல்படல் ஆகியவையே ஒரு தலைவனுக்குரிய இலக்கணங்களாக கே.ஏ. குணசேகரன் என்பவர் வரையறை செய்கின்றார். பணத்தை நேசிக்கும் தலைவர்கள் அல்ல, அன்பில் நீதியை வெளிப்படுத்தும் தலைவர்களே நமக்கு தேவைப்படுகிறார்கள். அன்பில் விளம்பரத்தை தேடும் தலைவர்கள் அல்ல, அன்பில் மனிதநேயத்தை வெளிப்படுத்தும் தலைவர்களே நமக்கு தேவைப்படுகிறார்கள் என்றார் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். 1963 லிங்கன் சதுக்கத்தில் எனக்கொரு கனவுண்டு என்ற தலைப்பில் அவர் நிகழ்த்திய பேருரை ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் இரத்தத்தில் புதிய வேகத்தையும் நம்பிக்கையையும் பாய்ச்சியது. தனது உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் கூட அந்த மரணத்தை தானாக தேடிச் சென்று துணிவுடன் தழுவிக்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் இவர் என்பது உலகறிந்த உண்மை. ஆபிரகாம் லிங்கனுக்கு பிறகு அடிமைகளாக இருந்த ஆப்பிரிக்க அமெரிக்க இனத்தவரின் விடிவெள்ளியாக, நம்பிக்கை நாயகனாக திகழ்ந்தவர் இவர். அந்த உரையில் இவரிடமிருந்து வெளிப்பட்டவையெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, மாறாக அடிமை இனத்தை வேரோடு பிடுங்கி எறிய அவர் வீசிய ஏவுகணைகள் அவை. ஆனால் அதே வேளையில் அமைதியையும் அகிம்சையையும் மட்டுமே வலியுறுத்தியவை அவை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. மேலும் இயேசுவின் வழியில் சமத்துவ சமுதாயம் படைக்க விரும்பும் யாவரும் அவரைப் போல லட்சிய சாவைத்தான் தழுவிக்கொள்ள வேண்டும் என்பதையும் இவரது வாழ்வு நமக்கு நன்கு உணர்த்துகின்றது. ஆம், இவர் 1968 ஏப்ரல் 4 டென்னசி மாநிலத்தில் மெம்பிஸ் நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
இப்போது அவர் ஆற்றிய உரையின் சில அற்புதமான கருத்துகளுக்கு செவிமடுப்போம். 100 ஆண்டுகள் கழிந்துவிட்டன, நீக்ரோ இன்னமும் விடுதலை பெறவில்லை. 100 ஆண்டுகள் கடந்துவிட்டன, நீக்ரோவின் வாழ்க்கை இன்னமும் இன ஒதுக்கல் என்ற தீமையாலும் இன பாகுபாடு என்ற சங்கிலியாலும் மிக மோசமாக முடக்கப்பட்டுள்ளது. 100 ஆண்டுகள் கழிந்துவிட்டன, செழிப்பு என்ற ஒரு பெரிய கடலுக்கு நடுவே வறுமை என்ற தனிமை தீவில் நீக்ரோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். 100 ஆண்டுகள் கழிந்தும் கூட நீக்ரோ அமெரிக்க சமுதாயத்தின் ஒரு மூலையில் வதைப்பட்டு கொண்டிருக்கிறான். சொந்த மண்ணிலேயே அகதியாக உணர்கிறான். இந்த வெட்கக்கேடான நிலைமையை வெளிச்சம் போட்டு காட்டவே நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். நீதிதேவனின் மாளிகை வாசலில் நின்று கொண்டிருக்கும் என்னுடைய மக்களுக்கு நான் சில விடயங்களை சொல்லியாக வேண்டும். நமக்கான இடத்தை பெறுவதற்கான போராட்டத்தில் தீஞ்செயல்களை செய்யும் குற்றத்துக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. வெறுப்பையும் கசப்புணர்வையும் குடித்து நம் சுதந்திர தாகத்தை தனித்துக் கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. கண்ணியமும் கட்டுப்பாட்டுடனுமான மேன்மையான பாதையில் நமது போராட்டம் தொடர வேண்டும். நமது நூதனமான எதிர்ப்பு வன்முறையால் சீரழிந்துவிட நாம் அனுமதிக்க கூடாது. வன்முறையை எதிர்கொள்ள மீண்டும் மீண்டும் ஆன்மீக வலிமையின் துணையை மட்டுமே நாம் நாட வேண்டும். கருப்பின மக்களை பற்றியிருக்கும் இந்த அற்புதமான புதிய போர்க்குணம் அனைத்து வெள்ளையர்களையும் நாம் எதிரிகளாக நினைக்கும் நிலைக்கு நம்மை தள்ளிவிடக்கூடாது. பல வெள்ளையின சகோதரர்களும் அவர்களது எதிர்காலம் பிரிக்க முடியாத வகையில் நமது எதிர்காலத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை உணர்ந்துள்ளனர். இங்கே பெருந்திரளாக அவர்கள் கூடியிருப்பதே இதற்கு சான்றாகும். நமது விடுதலையோடு அவர்களது விடுதலையும் பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைந்திருக்கிறது என்ற புரிதல் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாம் மட்டும் தனியே நடைபோட முடியாது என தொடரும் அவரது உரை சில கனவுகளையும் முன்னிறுத்தி முற்று பெறுகின்றது. அன்பர்களே, துணிவும் பணிவும் தலைமைத்துவம் என்னும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக ஒளிர்கின்றன. துணிவு இருந்து பணிவு இல்லாவிட்டாலும் அல்லது பணிவு இருந்து துணிவு இல்லாவிட்டாலும் அந்த தலைமைத்துவம் தகர்ந்து போய்விடும். இவ்விரண்டு நற்பண்புகளையும் இயேசு தனது தலைமைத்துவத்தில் கொண்டிருந்தார். இங்கே பணிவு என்பது அகிம்சையை அர்த்தப்படுத்துகிறது. இன்றைய முதல் வாசகமும் இதனைத்தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். மேலும் இன்று 2ஆம் வாசகத்தில் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார் என்று இயேசுவின் தலைமைத்துவத்தில் வெளிப்பட்ட தாழ்ச்சியை எடுத்து காட்டுகின்றார் புனித பவுலடியார். 2ஆவதாக, உயர்ந்த லட்சியத்திற்காக போராடும் எந்த ஒரு தலைவனும் இயேசுவை போல தோல்விகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பின்னடைவுகள், ஏளன பேச்சுக்கள், எள்ளி நகையாடல்கள் ஆகிய போராட்டச் சிலுவைகளை சுமக்கத்தான் வேண்டும். வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்துப் பூச்சியாக முடியும். மண்ணோடு போராடினால்தான் விதை விருட்சமாக முடியும். வாழ்க்கையோடு போராடினால்தான் வரலாறு படைக்க முடியும். ஆக வாழ்க்கை என்ற போராட்ட களத்தில் எல்லா தளங்களிலும் வெற்றி பெறும் வீரனே ஒரு சிறந்த தலைவனாகின்றான். அதே வேளையில் ஆயுதம் ஏந்தி போராடிய எந்த ஒரு தலைவனும் இதுவரை வரலாறு படைக்கவில்லை. ஆனால் அகிம்சையை ஆயுதமாக ஏந்தி போராடிய தலைவர்கள்தாம் இயேசுவை போல வெற்றியின் வரலாறாகி போயிருக்கிறார்கள். இயேசுவின் சிலுவை மரணம் என்பது தோல்வியில் முடிந்த ஒன்று என்றாலும் அவரது உயிர்ப்பு அந்த தோல்விக்கான வெற்றியாக அமைந்தது. இந்த உயிர்ப்பின் வெற்றிதான் இன்று அனைத்துலகளவில் அன்னையாம் திரு அவையை ஆழமாக வேரூன்ற செய்திருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. அவல நிலையில் உள்ளோர்க்கு அமைதி தரும், இது உரிமை இழந்த மனிதருக்கு சக்தி தரும். அவல நிலையில் உள்ளோர்க்கு அமைதி தரும், இது உரிமை இழந்த மனிதருக்கு சக்தி தரும். அன்பு நீதி நேர்மையுள்ள ஆட்சியை தேடும், அன்பு நீதி நேர்மையுள்ள ஆட்சியை தேடும். நம் உள்ளத்தில் உறைந்து உணர்வினில் கலந்து. அன்பர்களே, இன்றைய நம் இந்தியாவில், அதிலும் குறிப்பாக நமது தமிழகத்தில்
மூளைக்கு ஒரு தலைவன் என்று பலர் தோன்றி ஒன்றிணைந்து வாழும் தமிழ் மக்களை கூறு போட்டுக் கொண்டிருக்கின்றனர். என் இனத்தின் விடுதலை வேந்தன் நானே என்று பொய்யாக குரலெழுப்பிக் கொண்டு பிரிவினைவாதங்களை தூண்டி அதற்கு மக்களை பலிகடாக்கி வருகின்றனர். பொறுமையும் பொறுப்பும் நிதானமும் போதிய அரசியல் அனுபவமும் இன்றி தங்களின் பிற்போக்குத்தனமான செயல்பாடுகளால் சமுதாயத்தில் பகைமையை விதைத்து வருகின்றனர். அரச்சினம் கொண்டு அகிம்சை வழியில் போராடாமல் ஆணவம் கொண்டு ஆபத்தான வழிகளில் போராடி வருகின்றனர். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் எல்லாவற்றையும் உடனே சாதிக்க வேண்டும் என்ற படபடப்போடு பணிகளாற்றி தோல்விகள் அடைந்து வருகின்றனர். இந்த ஆண்டு கட்சி தொடங்கி அடுத்த ஆண்டே தலைமை பொறுப்பை கைப்பற்றிவிட வேண்டும் என்று பகல் கனவு கண்டு வருகின்றனர். ஆனால் மனப்பக்குவமற்ற தலைமைத்துவம் படுதோல்வியில்தான் முடியும் என்பது வரலாறு சொல்லும் பாடம் என்பதை அவர்கள் உணர்ந்திடல் வேண்டும். லீடர்ஷிப் இஸ் நாட் எ ஸ்டேட்டஸ் பட் இட்ஸ் எ ஸ்டேட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அதாவது தலைமைத்துவம் என்பது அந்தஸ்து அல்ல, அது ஒரு வகையான பொறுப்பு. அந்தஸ்து என்பது வெளி உலகு சம்பந்தப்பட்டது. இது அதிகாரம், பெயர், புகழ், வெற்றி, செல்வாக்கு ஆகிய உலகத்திற்குரியவற்றை உள்ளடக்கியுள்ளது. ஆனால் பொறுப்பு என்பது உள் உலகு சம்பந்தப்பட்டது. இங்கே தலைமைத்துவம் என்பது வாழும் கலையை குறிக்கிறது. இது உணர்வு சம்பந்தப்பட்டது. இது வாழும் தன்மையால் வெளிப்படுகிறது. ஆக உண்மையான தலைமைத்துவம் என்பது அரசாள்வது அல்ல, தன்னை அறிவது, தன்னை ஆள்வது, பிறருக்காக பணியாற்றுவது மற்றும் உயிரை இழப்பது. ஆக தலைமைத்துவத்தை வெறும் அந்தஸ்தாக நினைத்து செயல்படும் தலைவர்கள் மட்டுமே தங்கள் பணிகளில் பெரும் தோல்வியை சந்திக்கின்றனர். இதனை மனதில் கொண்டுதான் இயேசுவும் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும், உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறு மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று தம் சீடர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். இன்றைய நீண்ட நற்செய்தி வாசகத்தில் நாம் காணுகின்ற இயேசுவின் தூய்மைமிகு பாடுகளும் மரணமும் அவரை தரணிக்கா இழக்கத் தூண்டிய தலைமைத்துவத்தின் உயரிய பண்புகளை உலகுக்கு காட்டுகின்றன. நல்ல ஆயர் நானே, நல்ல ஆயர் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுப்பார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் என்று இயேசு மொழிந்த வார்த்தைகள் அவரது உண்மையான தலைமைத்துவத்திற்கு சான்றாக திகழ்கின்றன. ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, குருத்து ஞாயிறன்று நம் கைகளில் குருத்தோலைகளை ஏந்திக் கொண்டு ஓசன்னா பாடுவதோடு நமது கிறிஸ்தவ கடமை முடிந்துவிடவில்லை. மாறாக இயேசுவின் வழியில் அவரது தலைமைத்துவ பண்புகளை வாழ்வாக்கி பிறருக்காக நம் வாழ்வையை இழப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். தன்னிகரற்ற தலைவராம் இயேசு ஆண்டவர் அதற்கான அருளை பொழிய இந்நாளில் மன்றாடுவோம். காலந்தோறும் கண்ணிமை போல் நம்மை காக்கும், இது கரைகள் நிறைந்த இதயத்தினை தேடி வரும். காலந்தோறும் கண்ணிமை போல் நம்மை காக்கும், இது கரைகள் நிறைந்த இதயத்தினை தேடி வரும். மனிதநேயம் மானிடரில் காண ஏங்கிடும், மனிதநேயம் மானிடரில் காண ஏங்கிடும். நம் மனக்கவலைகளை மகிழ்ச்சியால் நிறைத்திட தன்னை வழங்கும் தலைவன் தந்த விருந்திது. இந்த தரணி மாந்தர் வாழ நல்ல மருந்திது. தன்னை வழங்கும் தலைவன் தந்த விருந்திது. இந்த தரணி மாந்தர் வாழ நல்ல. தன்னை இழக்கத் தூண்டும் தலைமைத்துவம் என்ற தலைப்பில் இன்றைய குருத்து ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.